அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ நம்ம எல்லாருமே கிளியர் எக்ஸாம்ஸ்க்கு ஃபுல் ஸ்பீட்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்போம்னு நினைக்கிறேன் நான். ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்பீடப் பண்றதுக்காக நம்ம அகாடமில தொடர்ச்சியாக எக்ஸ்பெக்டட் சீரிஸ் கொஷின்ஸ் போட்டுட்டே வரோம். ஸோ எக்கனாமிக்ஸ்ல வந்து நமக்கு ஒரு 5 செலக்டட் கொஷின்ஸ் கண்டிப்பாக இதெல்லாம் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ், நம்மளுடைய அதர் எக்ஸாம்ஸ், நம்ம சிலபஸ் எல்லாமே வச்சு கம்பைன் பண்ணி இந்த எக்ஸ்பெக்டட் கொஷின் சீரிஸ் போடுவோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு திரும்பிங்க, லைக்ஸ் கமெண்ட் பண்ண வரும். இதில் நான் 5 கேள்வி கேட்டிருக்கேன். இந்த 5 கேள்வி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதே மாதிரி ஒவ்வொரு கேள்வியிலும் நம்ம கேள்வி கேட்டால் அதுவும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ வாங்க வித்வுட் மச் டிலே வி கேன் ஸ்டார்ட் ஆர் டிஸ்கஷன். இது வந்து உங்களுக்கு இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் கேள்வி. ஸோ ஏ டேஷ் ஃபோக்கஸஸ் ஆன் எலிமினேட்டிங் internal tariff with the member countries, levying a common external tariff on a goods being imported from non-members. ஸோ இந்த கேள்வியை வந்து ரெண்டா பிரிங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கேள்வியை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகக்கூடாது. கேள்வி பார்க்கறதுக்கு தான் டெரரா இருக்கும். ஆனா ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஸோ என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பகுதி கேள்வியில, அதாவது டேஷ் இஸ் ஒரு கான்செப்ட், eliminating internal tariff with the member countries, levying a common external tariff on goods being imported with the non-members. அப்ப இங்க ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்று மெம்பர் கண்ட்ரி, இன்னொன்று நான் மெம்பர் கண்ட்ரி. அப்ப என்ன சொல்றாங்க, மெம்பர் கண்ட்ரி எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஏற்றுமதிக்கோ இறக்குமதிக்கோ வரி செலுத்துறது போடுறது கிடையாது. அதே இது அவங்களோட மெம்பரா இல்லாத அதர் கண்ட்ரிஸ் கிட்ட காமனா எக்ஸ்டர்னல் டேரிஃப் போடுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இங்க எக்ஸ்டர்னல் டேரிஃபை நான் மெம்பர்ஸிலேயே காமனா போடுறாங்க அப்படின்னா, அப்போ காமன் அல்லாத ஒரு கான்செப்டும் உங்களுக்கு அர்த்தம். கரெக்டுங்களா? அது போக அடிஷ்னலி திஸ் டைப்ஸ் ஆஃப் ரீஜனல் எக்கனாமிக் இன்டகிரேஷன் அலோஸ் ஃப்ரீ மொபிலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் லேபர் அண்ட் கேபிட்டல். அப்போ இந்த கேள்வியை நீங்க ரெண்டா பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இதுல கொடுக்கப்பட்ட ஆன்சர்ல ஏதோ ஒரு கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் அடங்கியிருக்கு. மெம்பர் கண்ட்ரிக்கும் நான் மெம்பர் கண்ட்ரிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அது போக ஃபேக்டர்ஸ் கேன் பி ஈஸிலி மூவ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அதர் கண்ட்ரி, பர்டிகுலர்லி மெம்பர் கண்ட்ரிஸோட நீங்க வந்து என்ன சொல்றாங்க, ஈஸியா ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து மூவ் ஆகிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த கான்செப்ட் ஃப்ரீ ட்ரேடா இருக்கட்டும், காமன் மார்க்கெட்டா இருக்கட்டும், கஸ்டம்ஸ் யூனியனா இருக்கட்டும், எக்கனாமிக் யூனியனா இருக்கட்டும், இது எல்லாமே தற்சமயம் ஜான் மேனார்ட் கீன்ஸ் வந்து உயிரோட இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆடம் ஸ்மித் இருந்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. கீன்ஸ் ஏன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நாடுகள் வந்து ஜியாகிரபிக்கலி பிரிஞ்சு கிடக்கலாம், பட் எக்கனாமிக்கலி பிரிஞ்சு இருக்க கூடாது, எல்லாமே இன்டகிரேட்டடா வளரணும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ ஏன் ஆடம் ஸ்மித் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க? ஆடம் ஸ்மித் தான் ஃப்ரீ ட்ரேடோட சாம்பியன் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஃப்ரீ ட்ரேடா இருக்கட்டும், காமன் மார்க்கெட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒவ்வொரு நாடுகளை ட்ரேட் மூலமா ஒருங்கிணைக்கிற விஷயங்கள் தான். ஆனா ஒரு சில ஸ்பெஷாலிட்டினால இதை வெவ்வேறு பேரை சொல்லி நம்ம கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதோட எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வில் கம் பேக் டு தி ரைட் ஆன்சர். ஐ வில் கிவ் எக்ஸாம்பிள், ஒவ்வொன்றும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ ஈஸியா இதை இந்த கான்செப்டை கிராப் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ சரி, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான ஒன்று, ஃப்ரீ ட்ரேட் இருக்கு. சரிங்களா? ஃப்ரீ ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு 2 3 நாடுகள் எடுத்துக்கோங்களேன். அப்போதைய நாஃப்டா, இப்போதைய யுஎஸ்எம்சிஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ், மெக்சிகோ, கனடா, இந்த 3 நாடுகளும் சேர்ந்து அவங்களுக்குள்ள டாரிஃப் இருக்காது. சரிங்களா? அவங்களுக்குள்ள டாரிஃபே இருக்காது. ஆனா அதர் நான் மெம்பர்ஸ் எடுத்துக்கோங்க, இந்தியாவை எடுத்துக்கோங்க. யூஎஸ் வந்து 50% டாரிஃப் போட்டிருக்காங்க. மெக்சிகோ வந்து 75% டாரிஃப் போட்டிருக்காங்க இந்தியால இருந்து வர்ற இறக்குமதி. கனடா வந்து ஒரு 25% போட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த யூஎஸ்எம்சிஏ மெம்பர்ஸ்குள்ள அவங்களுக்குள்ள டாரிஃபே கிடையாது. பட் நான் மெம்பர்ஸா இருக்கிற நாடுகளிடையே இஷ்டத்துக்கு அந்தந்த நாடு அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அந்த வரி போட்டுப்பாங்க. இது வந்து ஃப்ரீ ட்ரேட். இது ஆரம்ப ரீஜனல் எக்கனாமிக் இன்டகிரேஷன். இதுல இருந்து அடுத்த படிநிலை தான் கஸ்டம்ஸ் யூனியன். இந்த கஸ்டம்ஸ் யூனியனை ரொம்ப பாப்புலரைஸ் ஆக்குறது வேற யாரும் கிடையாது, ஜேக்கப் வைனர். இதே ஜேக்கப் வைனர் இன்னும் 2 கான்செப்டை கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்னு ட்ரேடு கிரியேஷன், இன்னொன்னு ட்ரேடு டைவர்ஷன். இது அப்புறம் ரெண்டாவது கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்ல
சிங்கிள் ஃபேக்டோரியல், டபுள் ஃபேக்டோரியல், சரிங்களா? இதெல்லாம் கண்டுபிடிச்சது ஜேக்கப் வைனர் தான். ஸோ இது வந்து கஸ்டம்ஸ் யூனியனோட ரொம்ப நெருங்கிய தொடர்புடையவங்க ஜேக்கப் வைனர். இது வந்து ஃப்ரீ ட்ரேட்ல இருந்து ஒரு படி மேல. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே சேம் அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா, இந்தியாவோட காமன் டாரிஃபை போடுவாங்க. அமெரிக்கா 75% போட்டா கனடாவும் இந்தியாவுக்கு 75% தான் போடுவாங்க. மெக்சிகோவும் 25% தான் போடுவாங்க. கனடாவும் 75 தான், மெக்சிகோவும் 75 தான், யூஎஸ்ஏவும் 75 தான். யாரோட? நான் மெம்பர்ஸோட. அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இது வரைக்கும் ஓரளவு நமக்கு டவுட் வரும். ஒரு வேளை கஸ்டம்ஸ் யூனியனா இருக்குமோ? கண்டிப்பா ஃப்ரீ ட்ரேடு கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, காமன் எக்ஸ்டர்னல் டாரிஃப் ஆன் குட்ஸ் பீயிங் இம்போர்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப கண்டிப்பா ஃப்ரீ ட்ரேடா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப அடுத்த படிநிலை என்னது? கஸ்டம்ஸ் யூனியன். கஸ்டம்ஸ் யூனியன்ல ஓரளவு நெருங்கி வருது. ஆனா அது மட்டும் இல்ல, கேள்வியில என்ன சொல்லியிருக்காங்க? அடிஷ்னலி அப்படின்னு போடுங்க. அடிஷ்னலி அப்படின்னா நல்லா கவனிங்க. ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் கேன் பி ஈஸிலி மூவ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு another country. லேபர் அண்ட் கேபிட்டல் வந்து இந்தியா டு, சரிங்களா, பங்களாதேஷ், பங்களாதேஷ் டு இந்தியா ஈஸியா மூவ் ஆயிக்கலாம். சரிங்களா? அப்ப ட்ரேடு மட்டும் இல்லாம நான் மெம்பர்ஸ் கிட்ட காமன் டாரிஃப் இல்லாம ஃப்ரீ ட்ரேடு தாண்டி, கஸ்டம்ஸ் யூனியனை தாண்டி we are integrating the economy by allowing the factor of production to move easy between the countries. அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் அண்ட் சர்வீசஸ், டிஃபரெண்ட் நேஷன் ரெகுலேஷன்ஸ். சரிங்களா? அப்ப என்ன சொல்றாங்க? காமன் மார்க்கெட்ல தான் இது அடங்கிரும், இது அடங்கிரும், பிளஸ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஈஸியா மூவ் ஆகும். அப்ப நமக்கு இந்த கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சு. பி இஸ் த பர்ஃபெக்ட் அண்ட் ரைட் ஆன்சர். அப்போ எக்கனாமிக் யூனியன் என்னன்னு பார்த்துக்கோம். எக்கனாமிக் யூனியன்ங்கிறது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எக்கனாமிக் இன்டகிரேஷன் அப்படிம்பாங்க. இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கு இப்போ இன்னைக்கு டேட்ல சூட்டபிளா இருக்கிற ஒரே எக்ஸாம்பிள் யூரோப்பியன் யூனியன். ஸோ யூரோப்பியன் யூனியன் இன்னும் ஃபுல்லா சொல்ல முடியாது. ஏன்னா யூரோ கரன்சியை யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற அனைத்து நாடுகளும் பயன்படுத்துறது கிடையாது. சரிங்களா? இப்போ உங்களுக்கான துணை கேள்வி. யூரோப்பியன் யூனியன்ல எத்தனை நாடுகள் இருக்கு? ஹவு மெனி மெம்பர் கண்ட்ரீஸ்? ஒண்ணு, அதோடைய தலைமையிடம் எங்க இருக்கு? ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? யூரோப்பியன் யூனியனோட தலைமையாக எங்க இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ இந்த கேள்விக்கான விடை கிடைச்சிருச்சு. இது போக உங்களுக்கு அடிஷனலா 2 கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஜேக்கப் ஃபைனரை பத்தி சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ட்ரேட் கிரியேஷன், ட்ரேட் அவேஷன் பத்தி சொல்லு. சரிங்களா? நவ் வில் ஹாவ் அ மியூச்சுவல் ட்ரேட். இந்த கொஸ்டின் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இது உங்களுக்கு எனக்குமான ஒரு ட்ரேட் ரிலேஷன். சரிங்களா? ஓகே. ஸோ வில் ஸ்லோலி மூவ் ஆன் தி மணி அண்ட் பேங்கிங். சரிங்களா? மணி அண்ட் பேங்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பத்தி கேள்வி. சரிங்களா? இப்போ நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பொருளாதாரத்துல ஸ்டெபிலைஸ் கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணுவாங்க? மானிட்டரி பாலிசியை டிசைன் பண்ணுவாங்க. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுல மானிட்டரி பாலிசிலே கோல்னு ஒண்ணு உண்டு, இண்டிகேட்டர்னு ஒண்ணு உண்டு, டார்கெட்னு ஒண்ணு உண்டு, சரிங்களா, இன்ஸ்ட்ருமெண்ட்னு ஒண்ணு உண்டு. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். இதுல எது கோலை குறிக்குது, எது இண்டிகேட்டர் குறிக்குது, எது டார்கெட்டை குறிக்குது, எது இன்ஸ்ட்ருமெண்ட்டை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னைக்குமே உங்களுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டாங்கன்னா உங்களுடைய ரஃப் ஷீட்ல ஸ்பேஸ் ஃபார் ரஃப் சொல்லி லாஸ்ட்ல கொஸ்டின் பேப்பருக்கு கொடுப்பாங்க. இதை எழுதிப்போங்க. சரிங்களா? இதை எழுதிப்போங்க. எழுதிட்டு ரைட் ஆன்சரை கரெக்டா கண்டுபிடிக்கணும். இப்ப நமக்கு ஏபிசிடி பதில் 1 2 3 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரோமன் நம்பரும் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த பேட்டர்ன்லேயே போகணும். ஸோ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது. சரி, இது ஒரு சைடு வைப் பண்ணணும். கோலா டார்கெட்டா அதெல்லாம் ரெண்டாவது. நமக்கு தெரிஞ்சதுல இருந்து போகலாம். ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மானிட்டரி பாலிசியோடைய இன்ஸ்ட்ருமெண்ட். பொதுவாக மானிட்டரி பாலிசியை ரெண்டா பிரிப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட்டை குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அப்படின்னு ரெண்டு தான் பிரிப்போம். இதுல எஸ்எல்ஆர், சிஆர்ஆர், ரெப்போ, ரிவர்ஸ் ரெப்போ இது எல்லாமே வந்து நம்பர்ஸ் அட்டாச்சா இருக்கிறதுனால
குவான்டிடேட்டிவ் நம்பர், குவான்டிடேட்டிவ் நேச்சரா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு விடை கிடைச்சிச்சு. த்ரீக்கு வந்து டூ. இதை வச்சு நம்மளால எலிமினேட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஸோ த்ரீக்கு வந்து டூ இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து பி மட்டும்தான். இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் we have found the right answer. பட் இருந்தாலும் நம்ம இது வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்ங்கிறதுனால மற்ற ஆப்ஷன்ஸையும் சால்வ் பண்ணி பார்த்தோம். சரிங்களா? அப்போ அப்படிங்கிற பட்சத்துல ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது ஒரு எக்கானமியோட ஸ்டெபிலைசேஷன் பாலிசி எவ்வளவு முக்கியமோ, இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங் மெஷர்ஸ் எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அச்சீவ் பண்றது ஒரு கோல் தான். அப்போ அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் இதுக்கு த்ரீ வரும். அப்புறம் ஹை பவர் மணி M1 M2 M3 மணி சப்ளை, ஒரு நாட்டுல மணி சப்ளை எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். M1 M3 M4 இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இப்போ உங்களுக்கான இந்த கேள்விக்கான துணை கேள்வி, ரெண்டாவது கொஸ்டின்கான துணை கேள்வி. ஸோ M0 அப்படிங்கிறதுக்கான பேர் என்ன? இதை நேரோ மணின்னு சொல்லுவோம், இதை பிராட் மணின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி M0 உடைய மற்றொரு பேர் என்ன? சரிங்களா? அப்போ இந்த ஹை பவர் மணி அப்படிங்கிறது இண்டிகேட்டர், மணி சப்ளை ஒரு பொருளாதார. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேர்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இது கண்டுபிடிச்சாச்சு, கோல் கண்டுபிடிச்சாச்சு. பேங்க் கிரெடிட் அப்படிங்கிறது டார்கெட். சரிங்களா? டார்கெட் பேங்க் கிரெடிட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்க்கு இவ்வளவு டார்கெட் கொடுக்கணும், அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு, அது போக உங்களுக்கு வந்து கல்வி கடனுக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேங்க் கிரெடிட் ரிசர்வ் பேங்க் வேண்டிய டார்கெட் வச்சிருப்பாங்க. ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்க்கு ரினியூவல் எனர்ஜிக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இது வந்து டார்கெட். சரிங்களா? அப்ப இது எல்லாமே கரெக்டா சூட் ஆயிடுச்சு. இது மணியன் பேங்கிங்ல மானிட்டரி பாலிசியில எது டார்கெட், எது இன்ஸ்ட்ருமெண்ட், எது கோல், எது இண்டிகேட்டர் அப்படிங்கிறது. ஸோ இந்த இதுல நம்மளோட டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய பிஜிடிஆர்பி சக்சஸ்ல நாங்க பின்னாடி இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து டார்கெட், மெயின் டார்கெட். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சீரிஸ் போட்டுட்டே வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஸோ இந்த கொஷின்ஸ், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கிளியர்னா கமெண்ட் செக்ஷன்ல கிளியர் சார்ட்டு போடுங்க. ஸோ இதை நாம வந்து டீட்டெயிலாக இப்போ சொன்னதுதான் இங்கே நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்து. சரி, அடுத்தது ஸ்லோலி மூவ் ஆன் தி டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் யூனிட் 6. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆரன் டோமர் மாடல். ஸோ இது வந்து எத்தனாவது 5 இயர் பிளான்ல இதை அடாப்ட் பண்ணாங்க? இது மூணாவது கேள்விக்கான துணை கேள்வி. சரிங்களா? இந்தியாவில் நமக்கு 12 5 இயர் பிளான் இருக்கும். அதுல எத்தனாவது 5 இயர் பிளான்ல இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது த்ரீ அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் நீங்க போடணும். சரிங்களா? ஓகே. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த த்ரீ கான்செப்ட்ஸ் ஆஃப் growth இன் ஹாரோல்ட் டோமர் மாடல்? ஸோ ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த growth ரேட் என்ன அப்படிங்கறத டெஃபினிஷன் பார்த்துக்கலாம். ஸோ வாரண்டட் growth ரேட், GW அப்படிம்பாங்க. ஸோ growth rate at which economy can grow with the fully utilization of saving. அதாவது ஒரு நாட்டுல சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபுல்லி நம்ம யூட்டிலைஸ் பண்ணா ஒரு வளர்ச்சி அடைய முடியும் பார்த்தீங்களா? அதுக்கு பேரு தான் வாரண்டட் growth rate. நேச்சுரல் growth ரேட்டுங்கிறது ஒரு எக்கானமி மேக்சிமம் இவ்வளவுதான் வளர முடியும். பிகாஸ் ஒரு ஒரு எக்கானமிக்கும் சில ஷார்ட் ஃபால் உண்டு. டெக்னாலஜிக்கல் பேக்வர்ட்னஸ் இருக்கலாம், போதுமான இன்வெஸ்ட்மெண்ட் வராமல் இருக்கலாம், லேபர் ஃபோர்ஸஸ் ரொம்ப அதிகமாக வரலாம். அதனால அதுக்கு தேவையான கேபிட்டல் இல்லாததுனால அங்க வந்து உங்களுக்கு ஈக்குவலைஸ் ஆகிறது வாய்ப்புகள் குறைவு. அப்படி இருக்கிறப்ப நம்ம நேச்சுரல் ரேட் ஆஃப் growth அப்படிம்போம். அண்ட் ஆக்சுவல் growth ரேட்டுங்கிறது ரியல் அப்சர்வ் growth rate. ஒரு நாடு, நீங்க ரிச்சஸ்ட் கண்ட்ரி இருந்தாலும் சரி, மிடில் இன்கம் கண்ட்ரி இருந்தாலும் சரி, லோவஸ்ட் எக்கானமி இருந்தாலும் சரி, அப்சர்வ்டு growth ரேட் என்ன இருக்கோ அதை ஆக்சுவல் growth rate இருக்கும். இந்த மூணு growth rate சேர்ந்து உருவானதான் ஹாரன் மாடல். இந்தியால எத்தனாவது 5ஆம் திட்டத்துல இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ தட் ஐ கேன் செக் யுவர் ஆன்சர். ஸோ ஸ்லோலி வில் மூவ் டு தி 10th யூனிட். சரிங்களா? யூனிட் 10ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ பொதுவாகவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் நம்ம எல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஃபேக்கல்ட்டி தான் இருப்பாங்க. நம்மளோட கிளாஸ்லேயே டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதுல உங்களுக்கு ரொம்ப சாம்பிளிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது பர்டிகுலர்லி இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி. இப்போ உம், நம்ம வந்து நான் ஒரு ஸ்டடி பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. எப்படி ஸ்டடி பண்ண போறோம்னா,
Let me take my hometown. Today. இங்க I'm going to study about smartphone usages of a college going student. சரிங்களா? அவங்க என்ன பர்பஸ் யூஸ் பண்றாங்க, எவ்வளவு மணி நேரங்கள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத நான் ஸ்டடி பண்ண போறேன். என்டையர் தூத்துக்குடியில் உள்ள அனைத்து கல்லூரி போற மாணவர்களையும் நான் ஸ்டடி பண்ணேன். அது சென்சஸ் ஆர் எனிமரேஷன். அது ரொம்ப டைம் கன்சூமிங், நிறைய காஸ்ட் இன்வால்வ்மெண்ட் இருக்கு, நிறைய செலவினங்களாகும். அந்த ஸ்டடி முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே என்ன ஆயிரும், அந்த அந்த டாபிக்கே அவுடேட்டட் ஆயிரும். அதனால ஸ்டாட்டிஸ்டிஷியன் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு போயிடும். அது என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தூத்துக்குடியில் உள்ள மொத்த டோட்டல்ல காலேஜ் போற ஸ்டூடெண்ட்டே எடுத்து நம்ம படிக்க வேண்டாம். அவங்கள ஒரு பகுதியை நம்ம பாப்புலேஷனா கன்சிடர் பண்ணி அந்த பகுதியில இருந்து ஒரு ஒரு சர்டன் பீப்புள சாம்பிளா நம்ம எடுக்க போறோம். நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் பிளட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான். சரிங்களா? ஒரு ஒரு ஒரே ஒரு ப்ரிக்கிங் பண்ணுவாங்க. அதுல இருந்து ஒரு ட்ராப் பிளட் எடுப்பாங்க, ட்ராப்லெட் பிளட் எடுப்பாங்க. அதை வச்சு நமக்கு எல்லா டவுட்டும் சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் ஒரு பகுதி எடுத்து நான் படிச்சு கன்க்ளூஷன் வரணும். அப்படி நான் அந்த பாப்புலேஷன்ல இருந்து சாம்பிளை சூஸ் பண்றதுக்கு நான் ரெண்டு மெத்தடை பயன்படுத்துறேன். ஒன்னு ப்ராபபிலிட்டி சாம்பிள், இன்னொன்று நான் ப்ராபபிலிட்டி சாம்பிள். Probability sampling can be also called as a random sampling. It is also known as a non-random sampling. சரிங்களா? இது ரெண்டு தான் பிரிப்போம். இதுல சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங், கிளஸ்டர் சாம்பிளிங், கோட்டா சாம்பிளிங், ஸ்டாட்டிக் சாம்பிளிங், இதெல்லாம் ஒண்ணு ரேண்டம் சாம்பிளிங்ல வரும், இல்ல நான் ரேண்டம் சாம்பிளிங்ல வரும். இந்த கேள்விக்கான விடை நான் சொல்ல போறது கிடையாது. அதுக்கு பதில் நான் ரேண்டம் சாம்பிளிங் அதோடைய டைப்ஸ், நான் ரேண்டம் சாம்பிளிங் அதோட டைப்ஸ் நான் சொல்லி தந்துருக்கேன். நீங்க தான் கமெண்ட் செக்ஷன்ல போட போறீங்க. சரிங்களா? ஸோ ரேண்டம் சாம்பிளிங் அப்படிங்கிறது அந்த பாப்புலேஷன் தூத்துக்குடியில் இருக்கிற காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட், மொத்த காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன பண்ண போறேன், ஈக்குவல் சான்சஸ் ஆஃப் பீங் கெட்டிங் செலக்டட் கொடுக்க போறேன். எப்படின்னா, அவங்களுடைய நேம் எல்லாம் ஒரு சீட்ல போட்டு ஒரு பவுண்ட போட்டு அவங்க ரேண்டமா ஒரு 3 பேர் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா அது சிம்பிள் ரேண்டம் சாம்பிள். அதே இது எவ்ரி 10வது மாணவரை எடுக்க போறேன், 10, 20, 30, 40, அதுதான் சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். அதுலயே வந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஆர்ட்ஸ், சயின்ஸ் குரூப், இப்படி சொல்லி ஸ்ட்ராட்டிஃபைடா பிரிச்சு நான் எடுத்தேன் அப்படின்னா ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங். அதுல தூத்துக்குடியில ஒரு சில கிராமத்துல இருந்து வர்ற மாணவர்கள், இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பசங்க, பிரைவேட் ஸ்கூல்ல படிச்ச பசங்க, இப்படி சொல்லி ஸ்ட்ராட்டாவா இல்லாம கிளஸ்டரா பிரிச்சு அந்த கிளஸ்டர்ல இருந்து நான் ரேண்டமா சூஸ் பண்ணேன் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் கிளஸ்டர் சாம்பிளிங். இது எல்லாமே வந்து ரேண்டம் சாம்பிளிங். இதுல பயாஸ்ட் இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது உள்ள மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஈக்குவல் சான்சஸ் நடக்கும். அடுத்த நம்ம பார்க்க போறது நான் ரேண்டம் சாம்பிளிங் ஆர் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். இதுல இருக்கிற மெம்பர்ஸ்க்கு ஹைலி பயாஸ்டா நான் சூஸ் பண்ணுவேன். எங்க ஊர்ல இருந்து வர்ற மாணவர்கள் எடுத்து படிப்பேன். சரிங்களா? எங்க காலேஜ்ல படிச்ச மாணவர்கள் எடுத்து படிப்பேன் நான். அப்படி நான் வந்து பயாஸ்டா இருப்பேன். இது வந்து கோட்டா சாம்பிளிங், கன்வீனியன்ஸ் சாம்பிளிங், ஜட்மெண்டல் ஆர் பர்பசிவ் சாம்பிளிங், ஸ்னோபவுலிங் சாம்பிளிங் சொல்லி நம்ம பிரிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நான் ரேண்டம் சாம்பிளிங் உடைய எக்ஸாம்பிள், சாரி மெத்தட்ஸ். இது வந்து ரேண்டம் சாம்பிளிங்கோட மெத்தட்ஸ். இப்போ இதுக்கான விடைய நீங்க தான் கமெண்ட் செக்ஷன்ல போட போறீங்க. போட்டுட்டு இந்த கமெண்ட் செக்ஷன் ஃபோர்த்துக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்க போட போறீங்க. ஐம் கோயிங் டு செக் யுவர் ஆன்சர். சரிங்களா? கமெண்ட் செக்ஷன்ல வர ஆன்சர்ஸை நான் செக் பண்ண போறேன். ஸோ இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? ஸ்டோரி இந்தியன் எக்கானமி. இங்க வந்து பாத்தீங்கன்னா சலபதி ராவ் கமிட்டி எதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க? கன்ஸ்ட்ரக்டட் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வாட் அப்படின்னு. ஸ்டேட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பத்தியா, கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் இந்தியா பத்தியா, கோஆபரேட்டிவ் பேங்க் இன் இந்தியா பத்தியா, ரீஜனல் பேங்க்ஸ் இன் இந்தியா பத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கமிட்டி எதோட சம்மந்தப்பட்டது, அது என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கமிட்டியை வந்து 2003 கான்ஸ்டிடியூட் பண்றாங்க. என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரீஜனல் ரூரல் பேங்க்ல ஒரு மாறுதல் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணுது. ஸோ அப்ப இதுக்கான விடை கிடைச்சிருச்சு. ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சு. அதுல என்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பொதுவாகவே ரீஜனல் ரூரல் பேங்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபண்டு தேவை.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரீஜனல் ரூரல் பேங்க் 100 ரூபா தேவைப்படுறோம். இந்த 100 ரூபால சரிங்களா, சென்ட்ரல் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும், ஸ்பான்சர்ஸ் பேங்கோட கான்ட்ரிபியூஷன். சரிங்களா. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 15 ரூபா கொடுக்கும். சரிங்களா. ஸ்பான்சர் பேங்க் வந்து 35 ரூபா கொடுக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 50 ரூபா கொடுக்கும். இவங்க 3 பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரீஜனல் பேங்க் தொழில தொடங்குறதுக்கு, தொழில் முதலீடு பண்றதுக்கு அதே மாதிரி தான். சரிங்களா. ஸோ 15%, 50%, 35%, இந்த விகிதாச்சாரத்துல இவங்க வரும். அந்த சலபதி ராவ் கமிட்டி என்ன சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்த ஸ்பான்சர்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட என்ன பண்ணலாம், ஸ்பான்சர் பண்ணலாம் ரீஜனல் ரூரல் பேங்கை ஓபன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்றாங்க. இதுதான் சலபதி ராவ் கமிட்டி 2003 நமக்கு ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு ரீஸ்ட்ரக்சர் ரீஜனல் ரூரல் பேங்க், இதுக்கான விடை கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 5வது கேள்விக்கான சப்சிடரி கொஸ்டின், துணை கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியால தற்சமயம் எத்தனை ரீஜனல் ரூரல் பேங்க் இருக்கு? 43 ஆன்சர் போட்டுறாதீங்க. மே 2025 ஒரு பெரிய மாறுதல் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் எத்தனை ரீஜனல் ரூரல் பேங்க் இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. இதுவும் நான் செக் பண்ணுவேன். சரிங்களா. இதுவும் உங்க ஆன்சரை செக் பண்ணுவேன். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. ஸோ இதுல உங்களுக்கு இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ரொம்ப பொட்டன்ஷியலான ஒரு கொஷின். நான் வந்து எடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி கொஷின்ஸ் நிறைய போடணும் அப்படின்னா, சார் வி நீட் கொஷின் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அதே மாதிரி நிறைய லைக் கொடுத்தீங்கன்னா நான் நிறைய வீடியோ போடுவேன். இதுதான் உங்களுக்கு உனக்குள்ள ட்ரேட் அக்ரிமெண்ட். நான் ஃபர்ஸ்ட் கேள்வியிலே சொன்னதுதான். சரிங்களா. ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன், ட்ரேட் பிட்வீன் யூ அண்ட் மீ. நீங்க நிறைய லைக் போட்டீங்கன்னா நிறைய வீடியோ போடுவேன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் பிஜிடிஆர்பி. டேட்டை பத்தி ஒரி பண்ணிவிடாதீங்க. வி ஆர் தேர் டு சப்போர்ட் யூ. பெஸ்ட் விஷஸ். நல்லா படிங்க. டேக் கேர்.